ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையின் இறுதியில் கும்பகோணத்துக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த ஸ்ரீ யாதவேந்திரரை கும்பகோணத்தின் எல்லைக்கே சென்று பூர்ணகும்ப மரியாதையோடு அவரை வரவேற்ற நிகழ்வை பார்த்தோம். மேலும் தனது குரு சுசீந்திர தீர்த்தரால் தனக்கு முன்னதாக சந்நியாசம் அளிக்கப்பட்ட ஸ்ரீ யாதவேந்திரரே இனி ஸ்ரீமடத்து பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று எண்ணிய ராகவேந்திரர் தனது எண்ணத்தை ஸ்ரீ யாதவேந்திரிடம் சமர்ப்பித்தார். அதற்கு யாதவேந்திரர் இல்லை இல்லை என்பது போல தலையை அசைத்து பதில் சொன்னார் என்று நேற்றைய உரை முடித்திருந்தோம். வாருங்கள், தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். அதற்கு ராகவேந்திரர், தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நியாயப்படி நீங்கள் தான் இந்த பீடத்தில் அமர வேண்டியவர். அதற்கு யாதவேந்திரர், அப்படி நான் எண்ணவில்லை என்று சொன்னவுடன் ராகவேந்திரர், ஆனால் அதுதான் சரியானது என்று சொன்னவுடன், எந்த விதத்தில் சொல்கின்றீர்கள் என்று யாதவேந்திரர் கேட்க, நமது குருநாதர் ஸ்ரீ சுசீந்திரால் முதலில் சந்நியாசம் அளிக்கப்பட்டவர் தாங்கள் தானே, அதனால் இந்த ஸ்ரீமடத்தின் பீடத்தில் அமர வேண்டியவர் தாங்கள் தான் என்று சொன்னவுடன், எனக்குத்தான் முதலில் சந்நியாசம் அளித்தார், ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் என்ன விதத்தில் எந்த சூழ்நிலையில் அளித்தார் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு சந்நியாச ஆசிரமத்தை கொடுக்கத்தான் நமது குருநாதர் எவ்வளவோ முயன்றார். ஆனால் தாங்கள் அதற்கு அப்போது சம்மதிக்கவில்லை. நமது குருநாதருக்கு உடல் மிகவும் நெளிவுற்றதால் யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்தாக வேண்டுமே என்ற கட்டாயத்தில் தான் என்னை சன்னியாசியாக்கினார். அதனால் தான் சொல்கின்றேன், முதலில் நான் சந்நியாசம் ஏற்றிருந்தாலும் அதை ஏற்றிருக்க வேண்டியவர் தாங்கள் தான். சற்று காலம் கலந்திருக்கின்றதே தவிர தங்களைத்தான் நமது குருநாதர் சிறந்தவர் என அன்றே முடிவு செய்துவிட்டார். ஸ்ரீ யாதவேந்திரரின் நீண்ட பேச்சின் அழுத்தத்தால் ஸ்ரீ ராகவேந்திரர் மௌனமானார். ஸ்ரீ ராகவேந்திரர் பேசாமல் இருப்பதைக் கண்ட ஸ்ரீ யாதவேந்திரர், என்னை பீடத்தின் பொறுப்புகளை ஏற்க வைக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகின்றீர்களா? இப்போது நானே ஒன்று கேட்கின்றேன், அதற்கு தாங்கள் சம்மதம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். கேளுங்கள் கேளுங்கள், நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன், உற்சாகத்துடன் சொன்னார் ஸ்ரீ ராகவேந்திரர். அதாவது எனக்கு வெகு நாட்களாகவே ஒரு ஆசை, ஆனால் அது நமது குருநாதர் இருந்தபோது முடியாமல் போய்விட்டது. கேளுங்கள், என்னவென்று கேளுங்கள், சொல்லுங்கள் என்று சொன்னார் ஸ்ரீ ராகவேந்திரர். நான் சந்நியாசம் ஏற்றும் கூட எனக்கு அது இதுவரை கிட்டாமலே போய்விட்டது. தயவு கூர்ந்து என்னவென்று சொல்லுங்கள். அதாவது ஒரே ஒரு நாள் எனது கைகளால் புண்ணியங்கள் செய்தவர்களால் மட்டுமே செய்யப்படும் ஸ்ரீ மூலராமர் பூஜையை நானும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஓ, அதற்கென்ன, நமது ஸ்ரீமடமே பாக்கியம் செய்திருக்கின்றது. தங்களின் பூஜையை காண ஆர்வத்தோடு எல்லோருமே காத்திருக்கின்றோம். நான் சந்நியாசம் ஏற்றதும் நமது குருநாதரின் உடல் பொலிவு மிகவும் நல்ல முன்னேற்றம் கண்டு அவரே ஸ்ரீ மூலராமரை ஆராதிக்க தொடங்கினார். நானும் அதன் பின்னர் தேசாந்திரம் சென்று விட்டேன். அதன் பின்னர் இப்போதுதான் மீண்டும் வந்திருக்கின்றேன். தாங்கள் வந்தவுடனேயே நானும் இதைத்தான் சொன்னேன். பீடத்தில் அமருமாறு வேண்டினேன். தாங்கள் தான் வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள். தாங்களே ஸ்ரீ மூலராமருக்கு பூஜைகளை செய்து கொண்டு இங்கேயே தங்கி மடத்தையும் நிர்வாகம் செய்து இந்த மடத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொல்ல, நான் கேட்டது ஒரே நாள் பூஜை தான். அதற்கு மட்டும் சந்தர்ப்பம் அளித்தால் போதுமானது. தங்கள் சித்தமே என்னுடைய இஷ்டம் என்று சொன்ன ஸ்ரீ ராகவேந்தர் என்றும் இல்லாத அளவுக்கு அன்றைக்கு மூலராமர் பூஜைக்கான ஏற்பாடுகளை தானே முன்னின்று கவனித்தார். ஸ்ரீ ராகவேந்திரன் பெருந்தன்மையை கண்டு மிகவும் பெருமிதமடைந்த ஸ்ரீ யாதவேந்திரர் மிகவும் பரவசமடைந்தவராய் ஸ்ரீ மூலராமர் பூஜையை சிறப்பான முறையில் நடத்தி ஆனந்த கண்ணீருடன் எல்லோருக்கும் பிரசாதங்களை கொடுத்து ஆசி சொன்னார். பின்னர் அடுத்த நாளே கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு தனது யாத்திரையை மீண்டும் தொடர்ந்தார். பல இடங்களுக்கும் யாத்திரை சென்ற ஸ்ரீ யாதவேந்திரர் கடைசியாக கிருஷ்ணா நதி தீரத்துக்கு வந்தார். அங்கே முதமலை அல்லது முடமலே எனும் தலத்தில் சில காலம் தங்கியிருந்து அந்த இடத்திலேயே பிருந்தாவனஸ்தனானார்.
ஸ்ரீ யாதவேந்தரின் தன்மை இவ்வாறு இருக்க, இவரை பொறாமை கொண்ட சாதாரண மனிதராக சித்தரிப்பதை நாம் கேட்பதற்கும் படிப்பதற்கும் என்னவோ போலிருக்கின்றது. இதற்கு அவர்கள் கூறும் காரணம், பூர்வாசிரமத்தில் ஸ்ரீ யாதவேந்தருக்கு அதிக குழப்பம் நிறைந்ததாகவும், ஸ்ரீ சுசீந்திரருக்கு இவர் உறவினர், அதாவது சகோதரியின் மகன் என்றும், அதனால் அவரிடம் தொல்லை கொடுத்து சந்நியாசம் பெற்றுக்கொண்டார் என்றும், மடாதிபத்தியத்தை அடைய வேண்டும் என்ற அவா கொண்டிருந்தார் என்றும், ஸ்ரீ ராகவேந்தர் பட்டமேற்றதும் அதை அதிகமாக வருத்தப்பட்டு அதை தானே அடைய வேண்டும் என்று கும்பகோணத்துக்கு ஓடோடி வந்ததாகவும் சொல்கின்றார்கள். பூர்வாசிரமத்தில் ஸ்ரீ யாதவேந்தர் குழப்பம் மிகுந்தவராகவும் மடாதிபத்தியத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளவராகவே வைத்துக் கொண்டாலும் அவர்களின் கணிப்பு தவறானதே. ஏனென்றால் பூர்வாசிரமத்து வாழ்க்கையை வைத்து ஒருவரை எடை போட்டு விட முடியாது. இன்று உலகமெங்கும் இளமையுடனும் கீர்த்தியுடனும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சிறப்போடு விளங்கும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை இயற்றிய வால்மீகியின் பூர்வாசிரமம் எப்படிப்பட்டது? வால்மீகி ஒரு திருடன், கொள்ளைக்காரன், தீய செயல்களை செய்ய தயங்காதவன், அஞ்சாதவன். ஆனால் அதுவா இன்று கண்முன்னால் நிற்கின்றது? இல்லையே. பரம பவித்திரமான ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் தானே இன்று நின்று நிலைக்கின்றது. அதனால் ஒருவரின் பூர்வாசிரமத்தை மட்டும் வைத்து அவரை பற்றிய கணிப்பை வெளியிடுவது தவறான விஷயமாகும். அப்படியே பூர்வாசிரமத்தில் ஸ்ரீ யாதவேந்தர் அவர்கள் சொல்வதைப் போல இருந்தாலும் பட்டமேற்ற பின் அவரது நடவடிக்கைகள் எப்படி இருந்தன என்றுதானே நாம் கணக்கிட வேண்டும். ஸ்ரீ மூலராமர் பூஜையை தொடர்ந்து நடத்த ஆளில்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சித்தானே வேறு வழி இல்லாமல் ஸ்ரீ யாதவேந்தரை சுசீந்திரன் நியமித்தார். ஆனால் ஸ்ரீ மூலராமரை பூஜிப்பது என்பது சாதாரண மனிதரால் முடியுமா? அதற்கென்று விசேஷமான தகுதிகள் இருக்க வேண்டாமா? அதெல்லாம் இல்லாமலா ஸ்ரீ சுசீந்திரர் அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருப்பார்? ஸ்ரீ யாதவேந்தரை குறைத்து மதிப்பிடுபவர்கள் அவரை மட்டும் மதிப்பிடவில்லை, அவருக்கு சந்நியாசாசிரமத்தை அளித்த ஸ்ரீ ராகவேந்திரன் குருநாதராகிய சுசீந்திர தீர்த்தரை சேர்த்துதான் மதிப்பீடு செய்கின்றார்கள். அதனால் இனியாகிலும் ஸ்ரீ யாதவேந்தரை பற்றிய உண்மையான செய்திகளை நாம் கேட்டு அதை மட்டும் நாம் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த விளக்கங்களால் இருக்கட்டும். ஸ்ரீ ராகவேந்திரனும் ஸ்ரீ யாதவேந்திரனும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் தான் வந்திருக்க வேண்டியவர் என்று பேசிக்கொண்டே ஊருக்கு வெளியே வந்தபோது அங்கே ஒரு சிறுவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சிறுவனை பார்த்ததும் ஒரு மாறுதலுக்காக அவனிடம் கேட்டால் என்ன என்று இருவருமே அவர்களுக்கு ஒரு ஆவல் தூண்டியது. பிறகு என்ன நடந்தது? நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.